நாட்களுக்கு பின்பு உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல எல்லாரும் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்கள் இதயத்தில் வாசம் செய்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். சிறு பிள்ளைங்க அர்ஷா, ஜெருஷ், ஏசப்பாவை உலகத்துல இருக்கிறாரா? ஏசப்பாவை நீங்க ஏற்றிருக்கீங்களா? ஏசப்பாவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள்ல சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு ஒருத்தர் கூட இயேசுவை இந்த இடத்துல விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சரி, அவங்க உள்ளத்துல அவரை ஏற்றுக்கொள்ளணும். விலையேற பெற்றதான அந்த ரட்சிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் ஒரு விசையாய் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்கள் தேவனுக்கு நேராக திறக்கப்படட்டும். அவருடைய வார்த்தைகள், அன்பு நிறைந்ததான அவருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும். அவருடைய ஒரு வார்த்தை கூட வீணாக போய்விடக்கூடாது. கற்பாறைகள் உள்ள நிலத்தில் விழுந்தது போல போய்விடக்கூடாது. முள்ளுள்ள இடங்களில் விதைத்த விதையை போல போய்விடக்கூடாது. எல்லா வார்த்தைகளும் நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளைப் போல அது 30, 60, 100 பலன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவருடைய அன்பு நம்மை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் வேண்டும் நானா நீரல்லவோ, எது வேண்டும் நானா உமன்னல்லவோ. யார் வேண்டும்? எல்லா பிள்ளைகள் கண்களை மூடி பயபக்தியா சொல்லுங்க பாப்பா, நீங்க தான் எனக்கு வேணும் ஏசப்பா. இந்த உலகம் எனக்கு வேண்டாம். உமன்னல்லவோ Oh
காட்டினோம். நாங்கள் உண்மையிலே அன்பு கூற எங்களுக்கு இன்னும் பலன் தாரும் ஆண்டவரே. உண்மையாய் உண்மை நேசிக்க இருதயத்தை கத்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவைகளும் ஆண்டவர் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். எங்கள் பிள்ளைகள் உண்மை நேசிக்கிறவர்களாய் மாறட்டும். எங்கள் பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தங்களாய் மாறட்டும். இந்த இடத்துல ஒரு பெரிதான ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்னும் யார் யார் தங்கள் இருதயங்களிலே ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் இந்த இடத்திலே வெளிப்படுத்துங்க இயேசப்பா. அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்க வார்த்தைகளை அருளுவீராக. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். தேவன் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, இயேசுவுக்கு எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள். அதுல ஒரு சீஷன் ரொம்ப அன்பான சீஷன். அவன் பேர் என்ன? யோவான். அப்படிதானே? யோவான் இந்த வேதத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் எழுதியிருக்கிறாரு? அந்த சீஷன் எந்தெந்த பகுதியெல்லாம் எழுதியிருக்கிறாரு வேதத்துல? யோவான் எழுதின சுவிசேஷம் வேற, வெளிப்படுத்தின விசேஷம் வேற, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான். இத்தனை காரியங்களை எழுதியிருக்கிறது யாரு? யோவான் எழுதியிருக்கிறார். மற்ற சீஷர்கள் எல்லாம் ஒன்றா சுவிசேஷத்தை எழுதியிருப்பாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதியிருக்கிறாங்க. சுவிசேஷங்களை எழுதியிருக்கிறாங்க. சில நிரூபங்களை எழுதியிருக்காங்க. யூதா, பிலேமோன், வேற பவுல் அவருடைய சீஷன் தான். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு? நிரூபங்களை எழுதியிருக்கிறார். ஆனா இந்த ஒரே ஒரு சீஷன், அன்பின் சீஷன், இயேசுவின் மார்பில் எப்போதும் இருக்கிறதான சீஷன் எதெல்லாம் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார், நிரூபங்களை எழுதியிருக்கிறார், வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது பெரிய ஒரு மறைபொருளை, யாருக்குமே காட்டாத ஒரு மறைபொருளை யாருக்கு தான் காண்பித்தார் ஆண்டவர்? இந்த யோவான் என்கிற சீஷருக்கு காட்டியிருக்கிறார். ஏன்? அவர் அன்புள்ளவராக இருந்தார். ஏசப்பாவுடைய மார்பில் எப்போது சாய்ந்திருந்தார். அவர் சுய புத்தியின் மேல என்ன செய்ய மாட்டார்? சாய மாட்டார். அப்போ நாமளும் ஏசப்பா கிட்ட அப்படி அன்புள்ளவங்களா இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வார்? மறைபொருள்களை நமக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நாம மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்துறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எப்படி அன்பு செலுத்துகிறார்? எப்படி அது நமக்கு தெரிகிறது அப்படின்னா, அவருடைய கிரியைகளினாலே நமக்கு தெரிகிறது. நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேன் மட்டும் அவர் சொல்லிட்டு சும்மா விடுகிற தேவன் அல்ல. அவர் கிரியையை காண்பிக்கிறார். என்ன கிரியை நம்ம கிட்ட காண்பித்தார்? எப்படி நம்ம மேல அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டது? எப்படி அவர் நம்ம மேல, நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறேங்கிறத அவர் எப்படி வெளிப்படுத்தினார்? கல்வாரி சிலுவையில ஜீவனையே கொடுத்து நம்ம மேல அன்பா இருக்கிறத அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அன்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எப்படிப்பட்ட அன்பு? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? நமக்கு யார் பிடிக்கும்? நம்ம யார் மேல அன்பு செலுத்துவோம்? இப்ப சின்ன பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அவங்கள மாதிரியே சிறு பிள்ளைகளை தான் பிடிக்கும். வாலிபர்களை பாருங்க, அவங்கள மாதிரியே வாலிபர்களை தான் பிடிக்கும். முதியவர்கள் பாருங்க, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்களா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வயதுக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர்களிடத்துல அன்பு காட்டுவாங்க. அப்போ நம்முடைய அன்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய குணத்துக்கு ஒத்து போற மாதிரி இருக்கிறவங்கள நாம் அன்பு செலுத்துவோம். நமக்கு பிரயோஜனமா இருக்கிறவங்கள நாம் என்ன செய்வோம்? அன்பு செலுத்துவோம். நமக்கு நன்மைகள் செய்கிறவங்க கிட்ட நாம் என்ன செய்வோம்? அன்பு செலுத்துவோம். நமக்கு உதவிகள் செய்கிறவங்க கிட்ட நாம அன்பு செலுத்துவோம். நமக்கு யாராவது துரோகம் செஞ்சா நம்ம அவங்க கிட்ட அன்பா இருப்போமா? தீமை செஞ்சா நம்ம அவங்க கிட்ட அன்பா இருப்போமா? ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்கள் கிட்ட தான் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து யார்கிட்ட அன்பு கூர்ந்தார்? பாவிகள் மேல அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு இந்த உலகத்துல அன்பையே பார்க்க முடிய மாட்டேங்குது.
அன்பு இல்லாத உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நியூஸ் பேப்பரை எடுத்து படிச்சோம்னா அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? தகப்பன் தாயே என்ன செஞ்சிடறாங்க? தன்னுடைய குழந்தைகளை கொலை செய்து விடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத அன்பு, ஒரு மாயையான அன்பு தான் நம்ம கிட்ட இருக்கு, பாத்தீங்களா? ஆனா நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒரு இயேசுவின் அன்பை போல நம்முடைய அன்பு இருக்க வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்ப நம்ம மேல அன்பு வைத்தார்? பாவிகளா இருக்கையில் தேவன் நம்ம மேல அன்பு வைத்தார். அர்ஷா சொல்லு பார்க்கலாம், எப்ப நம்ம மேல இயேசப்பா அன்பு வைத்தார்? நாம பாவிகளா இருக்கையில் இயேசு கிறிஸ்து நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனாலே அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தன்னுடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப அன்பு யாருனால உண்டாயிருக்கிறது? தேவனாலே உண்டாயிருக்கிறது. நாம் அவர்கிட்ட அன்பு செலுத்துறதுனால அவர் நம்ம கிட்ட அன்பு செலுத்தல. நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவர் நம்ம மேல அன்பு செலுத்தி இருக்கிறார். நாம் அற்பமான மனிதர்கள். வேதத்துல ஒரு வசனம், மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கும் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாற்ற. நாம் அற்பமான மனிதர்கள், ஒன்றுக்குமே உதவாதவங்க, பலனற்றவங்க, திக்கற்றவங்க, விதவைகள், ஏழைகள், பிரயோஜனமற்றவர்கள், படிக்காதவர்கள், இவங்களை எல்லாரையும் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அவர்களிடத்தில், அப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் எப்படிதான் இருக்கணும்? அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, அன்பின் தன்மைகள் என்ன? அன்பின் தன்மைகள். அன்புனா என்ன? அன்பு எப்படிப்பட்டது? ஒருத்தர்கிட்ட அன்பு இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு பவுல் ஒரு அதிகாரத்தையே அதற்காக எழுதி வைத்திருக்கிறார். எந்த அதிகாரத்துல? ஜெருசலேம் பார்க்கலாம். அன்பை குறித்து பவுல் எந்த அதிகாரத்துல எழுதியிருக்கிறார்? யாருக்காவது தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போமா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தேன். தீர்க்க தரிசன வரம் இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்திருந்தாலும் அவைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அதற்கு கீழே அன்பின் தன்மைகள் எழுதப்பட்டிருக்கு. நீங்க அப்படியே எல்லாரும் எண்ணிட்டே வரணும், சரியா? எத்தனை இருக்குன்னு எண்ணணும், கடைசியில சொல்லணும். ஓகேவா? சொல்லு, வாசிங்க. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தம். இதுல இருக்கு எண்ணுங்க. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. நீடிய சாந்தம் இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்ககிட்ட அன்பு இருக்கு. அன்புக்கு பொறாமை இல்லை. தயவு உள்ளது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் சகலத்தையும் சகிக்கும். எத்தனாச்சு? 15. எத்தனை இருக்குது? 8. சிலர் வேற எனக்கு 12 வந்துச்சு. சரி, நீ வீட்டுல போய் நல்லா எண்ணி பாருங்க, சரியா? பாருங்க, நீடிய சாந்தம் உள்ளது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பா இராது,
எல்லாரும் சொல்றீங்களா? அயோக்கியமானதை செய்யாது. இத சொல்லும் போதே இந்த குணங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துரும். தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு இணையாது, சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். 14 வந்துருக்கு இப்போ. சரி, ஓகே. இந்த 14 காரியங்களும் என்ன செய்யணும்? நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, இயேசு யாரிடத்திலெல்லாம் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான், எதுவுமே புதுசு இல்லை. யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 11:5. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். இவங்க எந்த கிராமத்துல வசிச்சு வந்தாங்க? கிராமத்துல வாழ்ந்தவங்க. பாருங்க, பெத்தானியா கிராமத்துல வாழ்ந்தவங்க. இவங்க படித்தவர்களா படிக்காதவர்களான்னு தெரியாது. ஆனா இயேசு இந்த குடும்பத்தின் மேல எப்படி இருந்தாராம்? அன்பா இருந்தாராம். இயேசு, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். மார்த்தாளின் சகோதரியின் பெயர் என்ன? மரியாள். அப்ப மார்த்தாள் கிட்டையும் மரியாள் கிட்டையும் லாசரு கிட்டையும் ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? அன்பாய் இருந்தாராம். அப்ப அன்பின் வெளிப்பாடா அவர் ஒரு கிரியையை செஞ்சாருங்க. ஒரு காரியத்தை அவங்க வீட்டுல செஞ்சார். என்ன செய்தார்? சொல்லுங்க பாக்க. இங்க மரித்த லாசரு திடீர்னு ஒரு நாள் மரித்து போய்விட்டார். அந்த லாசருவை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? உயிரோடு எழுப்பி ஒரு பெரிய அற்புதத்தை அந்த வீட்டுல செய்தார். அப்போ அவன் நேசிக்கிறேங்கிறத எப்படி வெளிப்படுத்தினாரு? அவங்க வீட்டுல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். அவங்க வீட்டுல ஒரு பெரிய காரியத்தை செய்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். ஒருவேளை அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லாதவங்க நினைக்கிறேன், தாய் தகப்பனை பற்றி அந்த இடத்துல என்ன சொல்லப்படவே இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, தாய் தகப்பன் இல்லாதவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அப்போ இந்த உலகத்துல நாமளும் அநேகரை பார்க்கிறோம்ல, எத்தனையோ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை பார்க்கிறோம். அவர்களை நாம் என்ன செய்யணும்? நேசிக்கணும். நேசிக்கிறது எப்படி நேசிப்பீங்க? அவங்க என்ன காரியத்துல குறைவு பட்டிருக்கிறாங்கன்னு பார்த்து அதை கொடுப்பதினால் என்ன செய்யணும்? அவர்களை நேசிக்கணும். நம்ம பார்க்கும் போதெல்லாம் நேசத்தை நாமெல்லாம் மேக்சிமம் எப்படி காட்டுவோம் அப்படின்னா, எப்படி நல்லா இருக்கீங்களா, சரி சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வாயிலேயே முடிச்சுவோம். ஆனா அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு அப்படிப்பட்டது அல்ல. அவர் கிரியையில் அதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு கிரியையில் வெளிப்பட்டது. அவங்க என்ன தேவை என்று இந்த உலகத்துல அவங்க ஒருவேளை இயேசுவை அறிந்தவர்களா இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களாகவும் இருக்கலாம். யாருக்கு வேண்டுனாலும் அவங்க என்ன காரியத்துல குறைவுபட்டிருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த காரியத்துல நாம் என்ன செய்யலாம்? நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் அதை கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒருத்தருக்கு நம்ம ஒரு நன்மையை செய்கிறதுனால ஒரு நாள் நம்ம குறைவுபட்டு போவதே இல்லை. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதை கர்த்தர் என்ன செய்வாராம்? திருப்பி தருவார். எப்படிங்க திருப்பி தருவார்? ஒரு மனுஷனுக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் போது எப்படி கிடைக்கும்? ரெட்டிப்பா கிடைக்கும்ல. அப்ப தேவாதி தேவனுக்கு நம்ம கடன் கொடுக்கிறோம் வச்சுக்கோங்க, அவர் எப்படி நமக்கு திரும்ப அதை கொடுப்பார்? பல மடங்காய் அவர் திரும்ப கொடுப்பார். அவர் கொடுக்கிறார், கொடுக்கல, அது ரெண்டாவது காரியம். நாம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய குறைவுல நாம் அவங்கள விசாரிக்கணும். அவங்களுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. யாரை குறித்து? விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ. அது யார் கூட்டிட்டு வர்றது? வேதபாரர்களும் பரிசேயர்களும் ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு வராங்க. இங்க பாருங்க,
நாங்க ஒரு பாவியான ஸ்திரியை கண்டுபிடிச்சாச்சு, இவளை என்ன செய்யணும், உடனே கல்லெறிய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா வந்து அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பாவிகளை நேசிக்கிறவராய் இருந்தார். இந்த இடத்துல அவர் என்ன கிரியையை காண்பிக்கிறார் அப்படின்னா, மன்னிப்பாகிய கிரியையை அவர் காண்பிக்கிறார். பாருங்க, இந்த நாட்கள்ல நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். நாமும் அப்படி பாவத்துல இருந்தவங்க தான், அப்படிதானே? எல்லாருமே நாம யாரா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, கிருபையினால ஆண்டவர் இலவசமா அந்த ரட்சிப்பை கொடுத்து நம்ம எங்க சேர்த்திருக்கிறார், சபையிலே சேர்த்திருக்கிறார். வெளியே இன்னும் அநேக பாவிகள் இருக்கிறாங்க. நீங்க அவங்களை நேசிக்கிறீங்களா? அவங்களை நேசிக்கிறோம் அப்படின்னா நாம அவங்களுக்கு என்ன செய்யணும், ஏசப்பாவுடைய ரட்சிப்பை கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லணும். பத்மா முதலியார் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சின்ன பயங்கரமான ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா அவங்க ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சாங்களாம். அப்ப அங்க இருக்கிற சிஸ்டர் டெய்லி கிளாஸ்க்கு வந்து சொல்லுவாங்களாம், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், மோட்சத்திற்கு வழி இயேசுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல சத்தியம்? டெய்லி கிளாஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்களாம், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், மோட்சத்திற்கு வழி இயேசுன்னு சொல்லுவாங்க. கேட்டுதா எல்லாருக்கும்? பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்டுதா? நீங்களும் ஸ்கூல்ல போய் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லணும், இயேசுதான். எல்லாரும் சொல்லி பார்க்கலாமா? இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், மோட்சத்திற்கு வழி இயேசுன்னு சொல்லுவாங்க. அப்போ பத்மா முதலியார் அவங்க சின்ன பிள்ளையா இருந்தாங்களாம். அப்போ அவங்க அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்து அழுதாங்க, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், அவர் மோட்சத்துக்கு போயிருப்பாரா சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், மோட்சத்திற்கு வழி இயேசுன்னு சொன்னாங்களாம். அந்த ஒரு வார்த்தை அவங்க இருதயத்துல ஆழமா பதிஞ்சது. அதுதான் அவங்க ரட்சிப்புக்கு பின்னாட்கள்ல அவங்க ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான வார்த்தை. ஒரு ஆர்சி சிஸ்டர் சொன்ன வார்த்தை. நாமளும் எத்தனையோ பேரை பார்க்குறோம்ல, சிலர் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு அப்படியே அலங்காரமா வந்து நிற்கும்போது அவங்கள பார்த்து நம்ம ஒதுங்கி போயிடுவோம் இல்ல? விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செஞ்சிடுவோம், ஒதுங்கி போயிடுறோம்ல. ஆனா இனி அப்படி செய்யாதீங்க. யாரை பார்த்தாலும் நாம் என்ன சொல்லணும், இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். உங்களை பார்க்க வர்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இயேசுவை அறியாதவங்களுக்கு நம்ம சொல்லாம விட்டுட்டோம்னா குற்றம் நம்மே சுமரும். இந்த வார்த்தையை சொல்லுறது மூலமா இயேசுவின் அன்பை நீங்க உங்க கிரியினால வெளிப்படுத்தலாம். ஒரு சகோதரி இயேசுவை ஏற்றிருந்தாங்களா, ரகசிய கிறிஸ்தவங்களா இருந்தாங்களாம். அவங்க வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிப்பாங்க. எப்படின்னா அவங்க கணவர் விடமாட்டார் படிக்கிறதுக்கு. அப்போ அவங்க மேச டிராயெல்லாம் இந்த பைபிளை வச்சுருப்பாங்க. அவர் எப்படா வெளியே போவாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் அந்த வேதத்தை எடுத்து என்ன செய்வாங்களாம், வாசிப்பாங்களாம். அவங்கக்கிட்ட ஒரு சகோதரி கேட்டாங்களாம், எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலில் எங்கள் டீச்சர் ஏதாவது எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்கு என்ன அனுப்புவாங்க. அப்போது அந்த வீட்டில் அவங்க அம்மா இருப்பாங்க, டீச்சரோட அம்மா இருப்பாங்க. எனக்கு எப்போ போனாலும் அவங்க எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் நிறைய வசனங்கள் எல்லாம் எழுதி போட்டிருக்கோம். அப்போது இந்த பிள்ளை ஒரு சாதாரண பிள்ளை இல்லை, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை. ஆனால் இந்த பிள்ளை போகும்போது கூட அவங்க என்ன போட்டு கொடுப்பாங்களா, லெமன் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. சரி, கிறிஸ்தவங்களாம் இவ்வளோ அன்பாக இருப்பாங்களா, வீட்டுக்கு வரவங்களாம் இவ்வளோ அன்பாக விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உபசரிப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த அன்பினால ஈர்க்கப்பட்டு அவங்க பின்னாட்கள் என்ன செஞ்சாங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அனித்தியமான உலக பொருளால் என்ன செய்யணும், சிநேகிதரை சம்பாதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ இன்னொரு சகோதரி சொன்னாங்க, அவங்க ஊர்ல ஏதாவது மக்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வியாதி ஆயிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தோசை மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதை கொண்டு போய் அந்த வீட்டில் கொடுப்பாங்களா, நீங்கள் பிள்ளைங்களுக்கு தோசை சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், தோசை மாவு கொண்டு போய் கொடுப்பாங்க. பின்னாட்களில் இவங்க ஊழியத்திற்கு இவங்களுக்கு புத்தகம் எழுதுகிறதுக்கு அந்த சகோதரி வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆளாக அவங்க எழுதி கொடுப்பாங்களாம். புத்தகம் எழுதி கொடுப்பாங்க, ஒரு பிரசங்கத்தை அவங்க எழுதி கொடுப்பாங்களாம். என்ன செஞ்சாங்க இவங்க, என்ன காரியம் தான் செஞ்சாங்க, தோசை மாவை ஆட்டி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்போ இவங்க ஊழியத்துக்கு அவங்க என்ன பண்றாங்களாம்,
ஹெல்ப் பண்றாங்களாம். அந்த மாதிரி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஒரு ஊழியர் சொன்னார், ஒரு கிராமத்துல ஊழியர் செய்கிறார். அப்போ அவங்க இந்த ஊர்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டுல என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பாடு செய்ய மாட்டாங்கல்ல. அப்ப என்ன பாஸ்டர் வீட்டுல என்ன பண்ணுவாங்களாம், கஞ்சி வச்சு அந்த வீட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவங்க புறஜாதிகள், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம், கஞ்சி வைத்து கொண்டு போய் கொடுப்பாங்க. இப்படி நாம் இயேசுவின் அன்பை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். உடனே அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களான்னா நிச்சயமா இல்லை. ஆனா நாம செய்ய வேண்டியதை செய்யணும். கிரியை செய்கிறவர் கர்த்தர். எந்த நேரத்துல எப்படி அவர்களை தூக்கி எடுக்கணும், அந்த ஒளியான சேற்றிலிருந்து ஜனங்களை தூக்கி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்துல அவங்கள ரட்சிப்பார். அப்போ நம்ம விசுவாசிகளின் மத்தியில் உதவி செய்வதை காட்டிலும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாம ரொம்ப நீதி உள்ளவங்களா இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்கிறதுல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அவங்களுக்கு முன்பாக நம்ம கிறிஸ்தவர்கள் இயேசுவின் அன்பை வெளிக்காட்டுகிறவர்களா இருக்கணும். அந்த மக்களுக்கு முன்பாக நாம என்ன பண்ணி கொண்டு இருக்க கூடாது, சண்டை போட்டு கொண்டு இருக்க கூடாது. சிலர் எல்லாம் பாருங்க, முன்னாடி தண்ணி பிடிக்க பைப்ல வருவாங்கல்ல, இயேசுவை அறிஞ்சவங்களும் வருவாங்க, இயேசுவை அறியாதவங்களும் வருவாங்க. இந்த இயேசுவை அறிஞ்சவங்க தான் சண்டைக்கு முன்னணியில நிற்பாங்க. என்னைக்காவது அந்த ரட்சிக்கப்படாத ஆத்துமா ரட்சிக்கப்படுமா? சர்ச்சுக்குள்ள ஒரு நாளும் இவங்க இருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், வரவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ மற்ற மக்களுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி மேன்மை உள்ளதாக இருக்கணும். அப்போ இயேசு இந்த பாவிகளை நேசித்தார். எப்படி தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தினார், மன்னிக்கிறதின் மூலமாய் வெளிப்படுத்தினார். அடுத்தது மார்க் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு அவர், நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னார். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. பாருங்க, நான் உங்க கூட மறிக்க வேண்டியது இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். இந்த வார்த்தையை சொல்லுது யார்? ஜெருஸ் சொல்லுங்க, யார் சொல்லுது இந்த வார்த்தை? நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இந்த இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றேன், நான் மறுதலிக்கவே மாட்டேன். ஆனா 3 தடவை மறுதலிச்சேன். யாரு? பேதுரு. சரியா? சொன்னது என்னது? மறுதலிக்கவே மாட்டேன். எப்படி சொன்னாரா? உறுதியாய் சொன்னாரா. ஆனா எத்தனை முறை மறுதலித்தார்? 3 முறை மறுதலித்தார். 3வது முறை மார்க் 14:71ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியமனம் தொடங்கினார். பாத்தீங்களா? முதல் 2 தடவையாவது அவர் என்னதான் சொன்னாரு, நான் அந்த மனுஷனை அறியேன். 3வது தடவை என்ன செஞ்சுட்டாராம்? சபிக்கிறார், சத்தியம் பண்றார். இந்த மனுஷனை யாராவது நேசிக்க முடியுமா, மன்னிக்க முடியுமா? ஆனா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவர் என்ன செய்கிறார்? யோவான் 21ஆம் அதிகாரம், இவங்க கிட்ட ஆண்டவர் எப்படி கிரியை வெளிப்படுத்தினார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார், தன்னுடைய கிரியை வெளிப்படுத்தினார். 21:3 எடுத்து வாசிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். பாருங்க, இயேசுவுக்கு பின்னால இதுவரைக்கும் நடந்தவர். இயேசு மரித்தார், மறுதலித்தான், அதை குறித்து மனக்கசந்து அழுதான். இப்ப திரும்ப எங்க போறானா? மீன் பிடிக்க போறேன்னு சொல்றார். பின்மாற்றத்துக்கு போறார். ஆண்டவர் விடவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்க ராக்காலத்துல மீனெல்லாம் பிடிச்சாங்க, மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றுமே அகப்படல. விடியற் காலையில இயேசு அங்க போயிட்டார், கரையில போய் நிற்கிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டான்னு கேட்கிறாரு. இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கேயே ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா இயேசுன்னு அவங்க அறியல. ஆண்டவர் சொல்றாரு, வலையை வலதுபுறமா போடுங்கன்னு சொன்னாரு. அவங்க போடுறதுக்கு போயிட்டாங்க. இவர் என்ன செய்தார் தெரியுமா? கரையில் இருந்து என்ன செய்தார்? ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்றார். இவருக்கு எங்க இருந்து மீன் கிடைச்சதுன்னு தெரியல. மீனை பொரிக்கிறார், அப்பத்தை சுட்டிருக்காரு. யாருக்காக? சீஷர்களுக்காக. இவரை விட்டு ஓடி போன சீஷர்களுக்காக, இவரை மறுதலித்த பேதுருவுக்காக இப்ப விருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நாம என்ன செய்யணும்? நம்மளுக்கு யாராவது விரோதமா எழுப்புனாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? விருந்து செய்யணும். செய்வீங்களா? நம்முடைய சகோதரர்கள் ஒருவேளை நமக்கு விரோதமா எழுந்திருப்பாங்க,
நம்முடைய மாமியார் ஒருவேளை விரோதமாக எழுப்பி இருப்பாங்க. இப்போ மாமியார் விரோதமாக எழுப்பிட்டா உனக்கு சாப்பாடே கிடையாது, நீ இனி தனியாக தான் சமைச்சு சாப்பிடணும் சொல்லிடுவாங்க. மருமகள் விரோதமாக எழுப்பிட்டா நீ இனி தனியாகவே சமைக்கணும்னு சொல்லிடுவாங்க இல்லை? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? அவருக்கு விரோதமாக எழும்பினவங்களை என்ன கிரியையை வெளிப்படுத்தினார்? நான் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறேன்ப்பா, ஏன் நீங்கள் இப்படி போயிட்டீங்க அப்படின்னு வெறும் வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை, விருந்து செஞ்சார். மீனை பொரித்து அப்பங்களை சுட்டு அவங்க கரைக்கு வந்து சேர்க்கிறதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் பசியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணி வைத்திருந்தார். இதுதாங்க இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அவங்க வராங்க, இன்னும் உங்ககிட்ட இருக்க மீனெல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்குறாரு. இன்னும் நிறைய ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ மெதுவாக பேதுருவை பார்த்து கேட்கிறார். 21:15 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். பாருங்க எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பாடு. பசியோட ஏதாவது கேட்டுட்டா திரும்பவும் வலையை தூக்கிட்டு போயிடக்கூடாது, கோவிச்சுட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஃபர்ஸ்ட் சாப்பாடை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, சாப்பிடும் போதே அவங்களுடைய பயம் எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மெதுவாக கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பாருங்க, உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் மறுதளிச்சான், ஆனால் இப்போ என்ன சொல்றான்? நான் உம்மை நேசிக்கிறேன். 2வது முறையும் திரும்பவும் ஆண்டவருக்கு திருப்தி இல்லாமல் ஆன்சர்ல, ஏன்னா 3 தடவை மறுதளிச்சிட்டான்ல, அப்போ 3 தடவை அவனை சொல்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லவோ திரும்பவும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேங்கிறத நீங்களே அறிவீங்கன்னு சொல்ற. ஆனாலும் ஆண்டவருக்கு திருப்தி ஆகல, திரும்பவும் கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார்? அவன் துக்கம் அடைந்து அவன் அழுது அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவன் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் அப்படின்னு சொல்லி அந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? 3000 பேரை ரட்சித்தார். ஒருமுறை 5000 பேரை ரட்சித்தார். டோட்டலா எத்தனை பேர்? 8000 பேர். இந்த நாட்கள்ல கூட எத்தனையோ ஜனங்கள் அவருடைய நிறுவனங்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இல்ல? அன்றைக்கு அப்படியே விட்டுருந்தாருன்னா, என்னை மறுதளிச்சான்ல, சரி போகட்டும், மீன் பிடிக்க, அவனுக்கு மீன் பிடிக்கிற தொழில் தான் லாய்க்குன்னு சொல்லி இத்தனை ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்திருப்பாங்களா? வந்திருக்கவே முடியாது. அதே போலதான் ஒருவேளை நம்ம எதிர்க்கிறவர்களுக்கு நீங்க வந்து சிப்போன்னு சொல்லி உதறி விட்டுடலாம். ஆனா அப்படி விட்டுட்டீங்கன்னா அந்த ஆத்மா என்ன ஆகும்? நஷ்டமடைந்து போயிடும். ஆனா அந்த ஆத்மாவிற்கு இயேசுவின் அன்பை நீங்க காட்டினீங்கன்னா அவர்கள் நிமித்தமாக கூட இந்த தேசம் என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யாரையும் நாம வெறுத்து தள்ளவே கூடாது. உங்கள் உற்றார்கள் உறவினர்களை நீங்க நிச்சயமா என்ன செய்யணும்? நேசிக்கணும். உங்க நேசத்தை காண்பித்து அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். அவர்களுடைய குறைகளை நீங்க அவங்களை விசாரிச்சு அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். வெறும் வார்த்தையினால சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. 1 கொரிந்தியர் 3:11 பாருங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. 1 கொரிந்தியர் 3:11 3:14 அதன் மேல் ஒருவன் கட்டளை மறித்தால் அவன் கூலியை பெறுவான். 2 கொரிந்தியர் 3:14 இல்ல சாரி 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குள் பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் யார்கிட்ட அன்பு கூறணும்? சகோதரர்கள்கிட்ட அன்பு கூற வேண்டும். 3:11 நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்பது. ஓகே, எபேசியர் 5:25
சொல்றவங்கலாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா. புருஷர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அன்பு மனைவிகளிடத்துல அன்பு கூறணும் ஸ்பெஷலா சொல்லப்பட்டிருக்கு. மனைவி அன்பு கூறணுமா? அன்பு கூறணும். ஏன்னா ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர்களிடத்துல அன்பு கூறுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:17-18. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டார். அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறப்படும். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. இனி நாம எப்படி அன்பு கூற போறோம்? சும்மா வசனத்தை சொல்லி நாவினால இல்ல, எப்படி கிரியினால அன்பு கூறணும், உண்மையா அன்பு கூறணும். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை விசுவாசத்தோட வாசிங்க. இந்த அனுபவம் நமக்குள்ள கடந்து வரணும். என் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் ஒருத்தர் கஷ்டத்தை வந்து சொல்லும் போது, சரி நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. அவங்க என்ன கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த குறைவை அவங்களால சரி பண்ண முடியும்னா நீங்க என்ன செய்யணும்? குறைவை சரி செய்யணும். ஏன்னா அவன் குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அழைச்சிங்கன்னா தேவ அன்பு உங்களுக்குள்ள என்ன செய்யலையா? நிலை கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்ப செய்தியை முடிக்க போகிறேன். முதலாவது நாம் என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார். அன்பின் தன்மைகள் என்னெல்லாம் பார்த்தோம். அந்த தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள கடந்து வரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதா இருந்தது? அவர் யாரையெல்லாம் நேசிச்சார்? இந்த உலகத்துல திக்கற்றவர்களா இருந்தவங்களை, தாய் தகப்பன் இல்லாத உதவியற்றவர்கள் அவர் நேசிச்சார். 2வது பாவிகளை நேசித்தார். 3வது அவரை மறுதலித்த, அவரை விட்டு ஓடி போன துரோகிகளை, சீஷர்களை அவர் என்ன செய்தார்? நேசித்தார். இப்படிப்பட்டதான அன்பு நமக்குள்ள கடந்து வருது. நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பை நாம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினாலே. நமக்கெல்லாம் அருளப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? சொல்லுங்க. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியினால் எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. விசுவாசத்தோட சொல்லுவோமா? உங்க வாயினால் அறிக்கையிடும் போதே அந்த அன்பு உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, ஏற்றும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, ஏற்றும் தெய்வமே. அன்பானவர்கால் அன்போடு மையா
வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அருள்மூட்டுமையா அபிஷேகநாதரே 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 கொல்லை
இருக்கிறார். நாவினாலும் வசனத்தினாலும் அன்பை நாம் காட்டாதபடி நம்முடைய கிரியையினாலே நம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நம்முடைய சத்துக்களுக்கு நாம் அன்பை வெளிப்படுத்துவோம். நம்மை வெறுக்கிறவர்களை நாம் நேசிப்போம். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நம்முடைய அன்பை காட்டுவோம். ஹalleluya 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 ஹalleluya. வீடுகளை போய் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நன்றாக வாசித்து தியானிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ இயேசுவை விட்டு மறுதலிக்கிறவரை சபித்து சத்தியம் பண்ணதானே, சபித்து சத்தியம் பண்ணதானே பேதுருவை தேடி வந்து எல்லாருக்கும் நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்டு அவருடைய தம்முடைய அன்பை வெளிப்படுத்தின இயேசு. இந்த நாள் மகனுடைய நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது? நம்முடைய கிரியையினாலே மற்றவர்களை நம்முடைய தேவ அன்புகள் கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் நம்மை உணர்வோம். அவருடைய கருத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்மை நாம ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் மனைவியிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? என் புருஷனிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? என் பிள்ளையிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? என் பெற்றோரிடத்தில் நான் அன்பா இருக்கிறேனா? பக்கத்து வீட்டில் உள்ள மற்றவர்கள் நான் அன்பா இருக்கிறேனா? என்னை மிகவும் துன்பப்படுத்துகிறார்களே, என்னை தூசிக்கிறார்களே, எனக்கு விரோதமான கிரியை செயல்படுகிறார்களே, நான் அவருடைய அன்பா இருக்கிறேனா? காலா வேதத்தை எடுத்துள்ள நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதல்ல. நம்மில் அன்பில்லாவிட்டால் எத்தனை பிரசங்கம் கேட்கும் பிரயோஜனம் இல்லை. சத்தமிடுகிற வெண்கலத்தை போல் ஆகிவிடுவோம். நாம் பிரயோஜனமற்றவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மிலே தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். அன்பை காட்டுகிற இருதயம் நம்மில் இருக்கட்டும். தேவன் கவனிக்கிறார். இருதயத்தின் ஆழத்தை கவனிக்கிறார். நம்மளும் இருக்கிறோமா, பிறகு இருக்கிறோமா, வைராக்கி வைக்கிறோமா, மற்றவரிடத்தில் கோபப்பட்டு வேதனைப்படுத்துகிறோமா? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை இயேசு கவனிக்கிறார். இந்த இடத்திலே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அருமையான தமது பிள்ளை மூலமா கர்த்தருடைய ஆவி நம்மோடு பேசினபடியா கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் தமது மகன் மூலமாக தேவனுடைய வசனங்களை தியானிக்க, அது நாங்கள் தியானித்து ஒரு சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாவினாலும் கர்த்தாவே வசனத்தினால் அங்க அன்பு கூறாதபடி கிரியினாலே மற்றவருடைய அன்பை காட்ட நீர் எங்களோட போதித்தீர் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதியும் தேவ சமாதானம் மக்களோடு கூட இருக்கட்டும். வேதவசத்தை கொடுத்து நம்முடைய மகளையும் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். முற்றுமான கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகலம் தேவ கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவுடைய வருகை பெற்றோம் சதாகாலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு.
அல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. ஜெபிக்கணும்ல முன்னால ஜெபித்து விட்டு பந்தியில் உட்காருங்க, சாப்பிட்டு போகலாம்.